அழிவும் தோற்றமும். இதை பற்றி நீங்கள் என்ன சிந்திக்கின்றீர்கள்? வாருங்கள் பார்ப்போம். நான் ஜனுஸ் முகமது. இயற்கையானது ஒன்றை அழித்து புதிய ஒன்றை தோற்றுவிக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. ஒரு சிறந்த நாகரிகம் அழிக்கப்பட்டு புதிய நாகரிகம் உருவாக்கப்படுகிறது. ஒரு கலை இருந்த இடத்தில் வேறொரு கலை உருவாக்கப்பட்டு தோற்றப்படுகின்றது. இப்பிரபஞ்சமானது பழையதை அழித்து புதியதை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்ததாகவே காணப்படுகின்றது. பழையவைகள் அழிக்கப்பட்டு புதியவைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த சுழற்சியானது தொடர்ச்சியாக நிலை பெறக்கூடிய ஒன்றா? ஏன் ஒரு விடயம் மாத்திரம் நித்தியமான நிதர்சனமான ஒன்றாக இருக்காத காரணம் என்ன? அழிவும் தோற்றமும் மாறி மாறி சுழற்சி முறையில் நடக்கும் இந்த சுழற்சியானது மாறுதலித்து நிலைத்து நிற்கக்கூடிய வல்லமை படைத்த ஏதாவது உள்ளதா என்பதை சிந்தித்து பாருங்கள். பல நாகரிகங்கள் உருவாகி அழிந்து போய்விட்டன. பிறகு ஒரு புது வகையான நாகரிகம் தோற்றப்பட்டது. அதுவும் தற்போது நம்மவர்களினால் அழிக்கப் போவதாகவே தம்பட்டம் வட்டி கொண்டு திரிகின்றார்கள். உதாரணமாக பார்க்க போவோமாக, வல்லரசு நாடுகள் இன்று போருக்கும் குறிப்பிடுங்கள் பார்ப்போம். மக்களை